ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம் வாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமேட்டுக்கு பட்டை லவங்கம், நெக்ஸ்ட்டு வந்து அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி கொஞ்சம், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, 1/2 kg சிக்கன். இப்போ வாங்க எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அப்படியே அதில் கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வந்து வரைக்கும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா குக்காகி வந்துடுச்சு. எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா ஸ்மெல் செம்மையாக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் நல்லா இறங்கி அதிலே பாதி குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு திரும்ப குக் பண்ணி எடுத்தோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் தட்டு போட்டு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து தீயாத நம்மளுக்கு வந்து ரெடி ஆகி வரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 50 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்மளுடைய சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஒரு அரை நம்ம இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஏன்னா நம்ம கிரேவி தானே செய்ய போகிறோம். அப்படியே சிக்கனில் இருக்க தண்ணி இதையும் சேர்த்து குக் ஆகிட்டு நம்மளுக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அடுப்பை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு அழகாக குக்காகி வந்துருக்கு நீங்களே பாருங்கள். ஸ்மெல்லு அப்படியே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக பபுள்ஸ் ஆகுது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இறக்கிடலாம்.
இப்போ ஓகே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் கிரேவி எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்மையாக கிரேவி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கே கண்ணை பறிக்கிறது. இப்போ வாங்க ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய கவிதர்ஷி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். முக்கியமா இதை நான் சொல்லியே ஆகணும். சோறு தான் முக்கியம், அவ்வளவுதான்.